யூடியூப் அல்காரிதம் வந்து எப்படி இன்னும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த கேள்விக்கு வந்து எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டாலும் அது வந்து சரியான வந்து ஒரு தெளிவான புரிதல் வந்து யாருமே கொடுக்கல. இது வரைக்கும் நானும் வீடியோ பார்த்துருக்கேன். யாருமே அதுக்கான தெளிவான புரிதல் வந்து யாருமே கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய சேனல் வந்து வேறு லெவலில் க்ரோ பண்ணி கொண்டு வரலாம். எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் எல்லா சேனல்லையுமே நம்ம வந்து ஈஸியாக க்ரோ பண்ணி கொண்டு வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆக வைக்கலாம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, வியூவர்ஸை பேஸ் பண்ணி வியூவர்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை கொண்டு போய் அவங்களுடைய செல்லு இப்போ யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிலாம் வந்து வீடியோ வந்திருக்கும். அது அப்புறம் நான் நினச்சது அப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நம்மளே கேட்குற அளவுக்கு அது வந்து வந்திருக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் யூடியூப்பில் தேடும் போதும் அது சார்ந்த ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து விரும்பி பார்க்குறாங்க. அப்போ இது சார்ந்த இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து அடுத்து இவங்க வந்து தேடுவாங்க. இவங்களுக்கு இந்த டாப்பிக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்டாங்க. அப்போ வந்து இது சார்ந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இவருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். இது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு பிடித்தமான வீடியோக்களை வந்து நம்ம போய் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் வந்து அந்த அவர் பிடித்தமான வீடியோக்குள்ளே வீடியோ இருக்கும். நிறையா கிரியேட்டர்கள் உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. அதுலேயே இப்போ 5 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதில் 4 நிமிஷம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக நிறையா 90% மக்கள் வந்து எந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க, எந்த வீடியோவில் அதிகமான கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில சிக்னல்ஸை வச்சு இந்த வீடியோ வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான வீடியோ அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வீடியோக்களில் ஒரு சில வீடியோக்களை மட்டும் தேர்வு செஞ்சு அந்த வீடியோக்களை மட்டுமே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு 10 வீடியோ சஜஸ்ட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு என்ன செய்வோம், ஓஹோ இதைத்தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது இவ்வளோ அருமையான கண்டென்ட் எல்லாமே இந்த யூடியூப்பில் கிடைக்கிது, நம்ம தேடி வந்த விஷயம் வந்து யூடியூப்பில் போனால் கிடச்சிருது. அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு சந்தேகமோ எதுவாக இருந்தாலும் யூடியூப்பு அப்படின்ற அந்த சிவப்பு கலர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த யூடியூப் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணணும், நம்ம விரல் வந்து அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு தான் யூடியூப் வந்து விரும்புது சரிங்களா. யூடியூப் அல்காரிதம் வந்து அதுக்காக தான் படைக்கப்பட்டது. இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா இந்த யூடியூப் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஓனர் வந்து நீங்கள் சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து போட்டி கம்பெனிகள் இருக்காங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி போட்டி கம்பெனிகள் இருக்காங்க. செல்லை திறந்தவொன்னே 90% மக்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா யூடியூப்பில் ஆளுங்க வந்து பார்க்க மாட்டாங்க. யூடியூப்புக்கு வந்து ரெவன்யூ கிடைக்காது சரிங்களா. நம்ம விரல் வந்து யூடியூப்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வருமானம் சரிங்களா. யூடியூப்பை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் அதுக்கடையில் ஆட்ஸை வந்து ஓட்டி பார்த்து அந்த விளம்பரதாரர்கள்ட்ட அவங்க வந்து காசு வாங்கி அதில் பாதி அவங்க எடுத்துக்கிட்டு அதில் காவாசியை வந்து யூடியூப் கிரியேட்டர்களாகிய நமக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அதன் மூலியமாக தான் யூடியூப்பில் மக்கள் வர்றது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து வருமானம் சரிங்களா. அப்போ யூடியூப்பில் வர்ற மக்களை திரும்ப உள்ளே வர வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான கண்டென்ட் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கணும். யூடியூப்பில் ஒரு விஷயம் தேடி வந்தால் கிடைக்கும்டா அப்படின்ற ஒரு மன நிறைவை கொடுக்கணும் அப்படின்ற ஒற்றை இலக்கை வந்து தன்னோட வாழ்நாள் கொள்கையாக வச்சு யூடியூப் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ தான் யூடியூப் வந்து சர்வைவ் ஆக முடியும். யூடியூப் நடத்துகிற அந்த ஓனர் வந்து செழிப்பாக வாழ முடியும் சரிங்களா. இப்போ நீங்கள் அந்த ஓனராக இருந்தீங்கன்னா இது தானே செய்வீங்க. உங்களுடைய கம்பெனிக்குள்ளே வியூவர்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வருமானம் சரிங்களா. அப்போ அந்த வியூவர்ஸை வந்து திரும்ப வர வைக்கணும். அப்படி தான் நமக்கு அதிகமான வருமானம் சரிங்களா. அப்போ என்ன திரும்ப எப்படி வருவாங்க, அப்போ அவங்களுக்கு பிடித்தமான கண்டென்ட்டுகளை பிடித்தமான வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து அவங்க கேட்காமலே பிடிச்சமான வீடியோக்களை கொண்டு வந்து அவங்க சஜஸ்டில் அப்படியே இந்தப்பா அது வாழைப்பழமாக வந்து வாய்க்கிட்ட வச்சு வாய்க்கிட்ட ஊட்டி விட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க சரிங்களா. அவங்க தேவையான வீடியோக்களை வந்து அவங்க கேட்காமையே கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா, ஆஹா நம்ம தேடாமே அது வந்துடுதுப்பா அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம தேடி வந்த விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க தன்னறியாமல் அவங்க மனசில் அது புரிஞ்சு திரும்ப நீங்கள் கூட நோட் பண்ணி பாருங்கள். அவங்க செல்லை எடுத்திங்கன்னா உங்களே அறியாமல் யூடியூப் வந்து உங்கள் கை வந்து விரல் போய் யூடியூப்பை தொட்டு இதை தேடி ஒரு விஷயம் தேடி போவோம்.
யூடியூப் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே ஷார்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி முன்னாடி வந்துருமா, அப்போ தள்ளிவிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் எதை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி மண்டை சுற்றி கொஞ்சம் உட்காந்துருப்போம். யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு 5 நிமிஷம் அந்த யோசனை வரவே வராது. அப்போ வேறு ஒரு வேலை பார்க்க ஆரம்பித்தோம்னா திடீர்னு அந்த யோசனை வரும். ஓஹோ, இப்போ இதை தேடி தானே நம்ம உள்ளே போயிருக்கோம், இப்போ வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து காத்தா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி தான் ரியலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நான் தன்னறியாமல் வந்து நம்ம செல்லை திறந்தாலே நம்ம வேறு போய் யூடியூப் வந்து கிளிக் பண்ணோம். யூடியூப்பில் போய் இதையே தள்ளிவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளை வந்து மிஷினாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு யூடியூப் வந்து பெர்ஃபெக்டாக செயல்படுறதுக்கு காரணம் அந்த அல்காரிதம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? வியூவர்ஸுக்கு பிடித்தமான வீடியோக்களை மட்டுமே சஜஸ்ட் பண்ணி வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து திரும்ப யூடியூப்பில் வரணும் அப்படின்றதுக்கான என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறதுக்காகத்தான் யூடியூப் அல்காரிதம் வந்து உருவாக்கியிருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள். நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து இப்போ செல்லை எடுத்து நீட்டினீங்களா, வீடியோ ஷூட் பண்ணிங்களா, அப்லோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து தொடர்ந்து செய்ய முடியும், யூடியூப்பில் க்ரோ ஆகி வர முடியும். சரிங்களா? என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் தன்னால் க்ரோ ஆகி வருவீங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.